அடுத்த செய்தியாக, கடந்த சில வருடங்கள்ல நம்ம இந்த சினிமா பார்த்தோம் அப்படின்னா, அதனுடைய வளர்ச்சி அந்த வேல்யூவேஷனை பார்க்கலாம். முதல்ல வந்து கெட்டவன்னா எப்படி இருப்பான்? அதுக்கப்புறம் கெட்டதுன்னா என்னென்ன? சாராயம், கள்ளுக்கடை, கள்ளுக்கடை, சாராயம் அப்படி மாறுனுச்சு. அப்புறம் அரிவாள் வெட்டி, ரவுடி, குத்துன்னு காட்டுனாங்க. அதுக்கப்புறம் சினிமா ஒன்று வேல்யூவேஷன்ல இந்த போதைப் பொருள்களுடைய தாக்கம், பயன்பாடு குறித்தெல்லாம் போதைப் பொருள்கள்ல காட்டுவாங்க. ஓ, இப்படிலாம் வந்துருச்சா? போதைப் பொருள் இப்படிதான் தயார் பண்றாங்களா? அது பிறகு நம்ம சினிமா செய்தியிலே பார்க்கலாம், கஞ்சாவே வீட்டு தோட்டத்தில் வளர்க்குறாங்க அப்படின்னு சொல்லி கார்பரேட்லவே அது மாதிரிலாம் பழகிடுச்சு. சினிமா துறையில சொல்லவே வேண்டாம் அப்படின்லாம் நிறைய செய்திகள் வந்துச்சு. சரி, சிட்டி தான் இப்படி பயங்கரமா இருக்கு போல இருக்கு, பெரிய பெரிய சிட்டிலெல்லாம் இப்படி இருக்குமோ அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது, தமிழகத்துல மன்னார்குடி, திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு கிராமம் வடபாதி அப்படிங்கக்கூடிய இடத்துல ஒரு கட்டடம் இருக்கு. அங்க பார்த்தா வெளி மாநிலத்தவர்கள், கேரளாவை சேர்ந்தவர்கள், வட மாநிலத்தை சேர்ந்தவங்க தான் அவங்க எம்ப்ளாயியா இருக்காங்க. அந்த இடமே ஒரு புதிரா இருக்கு, வித்தியாசமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறைக்கு தகவல் கொடுத்துருக்காங்க. அங்க போய் பார்த்தா விலை உயர்ந்த உபகரணங்கள், அந்த லேப்லலாம் இருக்கக்கூடியதை வச்சிருக்காங்க. என்னன்னு பார்க்கும்போது இது அது மாதிரி சம்மந்தப்பட்டது தான். போதைப் பொருள், உயர்ந்த ரக போதைப் பொருள் தயாரிக்கக்கூடிய இடமாக தான் இது இருக்கு அப்படிங்கக்கூடிய தகவல் வந்திருக்கு. செய்தி எப்படி பார்க்குறீங்க? வடிவேலு சொல்றது மாதிரி, நாம கேட்டது யாருக்கு கேட்டுச்சோ இல்லையோ, அடிச்சாண்டா அப்பாயின்மெண்ட் லெட்டர் அவனுக்கு கேட்டுச்சு அப்படிங்கிறது மாதிரி, எப்பொழுதெல்லாம் நீங்க கேட்டீங்கன்னா தமிழகத்திலே போதைப் பொருள் நடமாட்டம் அதிகமாக இருக்கிறதே அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆர்எஸ் பாரதியார்கிட்டும் திமுகவில் இருக்கக்கூடிய முக்கிய தலைவர் எல்லாம் குஜராத்லேருந்து வருது. அதுவும் எங்க அதானி போர்ட்லேருந்து வருது. எவ்வளோ கோடிக்கு பிடிச்சிருக்காங்க பார்த்தீங்களா? அங்குதான் எல்லா இடத்துலையும் டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. சமீபத்தில் முன்னாள் டிஜிபி, இப்போ இருக்கிறவர் முன்னாள் டிஜிபி சங்கர் ஜிவால் அவர் ஒரு பேட்டி கொடுத்தாரு. என்னன்னா, தமிழ்நாடு இஸ் நாட் த மேனுஃபேக்சரிங் ஹப் ஃபார் ட்ரக்ஸ் அப்படின்னு அவர் சொன்னார். என்ன சொன்னார்? தமிழ்நாடு இஸ் நாட் ஏ மேனுஃபேக்சரிங் ஹப். அங்கேருந்து வெளியிலேருந்து வராயா, ஆந்திராலேருந்து எடுத்துகிட்டு வராங்க கஞ்சாவை. குஜராத்து, மகாராஷ்டிரா, இந்த பக்கம் மணிப்பூர்லேருந்துலாம் வருது. இங்கே வந்து யாருமே செய்கிறது இல்லை அப்படின்னு. உங்களுக்கு தெரியும், சமீபத்தில் நார்த் மெட்ராஸில் ஒன்று பிடிச்சாங்க. அவன் என்னென்னா, எம்எஸ்சி அது கெமிக்கல் இது முடித்தோம், பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி. இது பசங்கள்லாம் சேர்ந்து ஒரு லேப் மாதிரி வச்சு ட்ரக்கு தயார் பண்ணி அதை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் சப்ளை பண்ணது. அது வந்து மேனுஃபேக்சரிங்கில் வராது போல இருக்கு. அது சப்ளை செயினில் வருமானு நமக்கு தெரில. ஏன்னா இவங்க இப்படியெல்லாம் பேசி இப்போ தமிழகத்தில் ஒரு ட்ரெண்டு ஆயிருக்கு. என்னென்னா, ஏதாவது ஒரு குற்ற செயல் நடக்குதுன்னா அது சம்பந்தப்பட்ட போலீஸார் முதல்ல வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டு கொடுத்துருவாங்க. அதோடைய விசாரணை எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத அவங்க முதலே ஒரு ரூட்டு போட்டுருவாங்க. இப்போ உங்களுக்கு நல்லா தெரியும், இந்த அண்ணா யூனிவர்சிட்டி விஷயம் வரப்ப எந்த ஒரு சாரும் கிடையாது, அவர் ஏரோப்ளேன் மோடில் தான் பேசினார் அப்படின்னா விசாரணை முடிவில் அதுதான் வந்தது. உங்களுக்கு தெரியும், அவர் ஏரோப்ளேன் மோடில் தான் இருந்தது, யார்கிட்டையும் பேசலை. பேசுறது மாதிரி பாவலா பண்ணார் அந்த ஞானசேகரன், இந்த ஞானம் பெற்ற ஞானசேகரன் அப்படின்னு. அது எதுக்குன்னா, ஏற்கனவே ப்ரெஸ் மீட்டு அது மாதிரி கொடுத்தாச்சு. இப்போ கரூர் சம்பவத்துக்கு டிஜிபி, பொறுப்பு டிஜிபி ஒரு ப்ரெஸ் மீட்டு கொடுத்தாச்சு. அவர் மட்டும் கொடுக்கல, அதிகாரிகள், ஐஏஎஸ் அதிகாரிகள் கொடுத்தாங்க, மின் பொறியாளர் அங்கே இருக்கிறது. இதெல்லாம் பத்தலை அப்படின்னு சொல்லி கரூர் கொங்கு பகுதிகளுக்கு இன்சார்ஜான செந்தில் பாலாஜின்னு நேற்று பேட்டி கொடுத்தாச்சு. அந்த பேட்டி கொடுத்த அழகு வேற சூப்பர். அவர் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி டைப் பண்ணி எடுத்துகிட்டு வந்தார். A4 சைஸில் அழகாக பிரிண்ட் பண்ணி, இது கேள்வி, இதற்கான பதில் இது, இந்த பதிலில் இதெல்லாம் கண்டிப்பாக நம்ம சொல்லாமல் இருக்கக்கூடாதுன்னு அதெல்லாம் அண்டர்லைன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டார். கேள்வி கேட்குற ஒவ்வொருத்தங்களா கேளுங்க. அப்புறம் பார்க்குறாரு, அந்த ஆளு ஒருத்தர் கேள்வி கேட்குறேன், அவருடைய கேள்விக்கு அந்த கேள்வி இதுதானே, அதுக்கு இதுதான் பதில்னு கரெக்டாக பதில் எடுத்து கொடுக்குறாரு. ஸோ அந்த அளவுக்கு வெல் ப்ரிப்பேர்டாக இவங்க ப்ரெஸ் மீட்லாம் இருக்குது. எதுக்கு சொல்லனா, குற்ற சம்பவங்கள் நடக்குதுங்கிறதை தாண்டி அதோடைய விசாரணை எந்த அளவுக்கு போகும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். திமுகவுடைய அயலக பிரிவில் இருந்தவர் தான் ஜாஃபர் சாதிக். இப்போ நீங்கள் சொல்லும் பொழுது ஒரு கோடிட்டு காட்டினீங்க, திரைப்படத்துல ட்ரக்கு அப்படின்னு. அந்த ட்ரக்கு காசை வச்சு தான் ஒரு திரைப்படத்தையே ஒரு ப்ரொடியூசர், மிகப்பெரிய ஆஹா ப்ரொடியூசராக இருந்தார். அவர் டைரக்டருக்கெல்லாம் பணம் கொடுத்துருக்கிறாருங்கிறது தானே இப்போ வழக்கெல்லாம் வந்துட்டு இருக்கு. திடீர்னு அவரை உடனே அயலக அணியிலிருந்து நீக்கிட்டு, இனிமே ட்ரக்குக்கும் டிஎம்கேக்கும் தொடர்பெல்லாம் படுத்தி, ஏன்னா அவரை நீக்கியாச்சான், அதெல்லாம் சேர்த்தெல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு.
ஏன் நீங்கள் அயலக அணியே முதல்ல அந்த ஆளுக்கு ஏன் போட்டீங்கிற கேள்வி. ஏன்னா இந்த மன்னார்குடி இதுலேயும் அவங்களுடைய நட்பு வட்டாரங்கள் மலேசியா, சிங்கப்பூரில் இருக்கிறாங்க. இது இன்டர்நேஷ்னல் ட்ரக் மாஃபியாவோடு தொடர்பு இருக்குமோ என்ற சந்தேகத்தில் இப்பொழுது விசாரணை போகிறதுங்கிறாங்க. இப்போ இந்த ஜாஃபர் சாதிக்கே நான் ஆஸ்திரேலியாவுக்குலாம் என்ன நடந்ததுன்னா, தேங்காய் பவுடர் அதை அனுப்புகிறேன்னு சொல்லி தானே ட்ரக் அனுப்பிச்சதாக பிடிச்சாங்க. அதனால் இன்டர்நேஷ்னல் ட்ரக் மாஃபியா இங்கேயே இருந்திருக்கு. இப்போ மேனுஃபேக்சரிங் அப்போ இல்லைன்னு சொன்னது எவ்வளவு பொய்ங்கிறது. இப்போ ஆஸ்திரேலியாவுக்கே தேங்காய் பவுடர் ரூபத்தில் ட்ரக் அனுப்பிச்சிருக்காங்கன்னா இங்கே தானே மேனுஃபேக்சர் நடந்திருக்கணும். சார் இல்லைன்னா சப்ளை செயினில் மிகப்பெரிய டிஸ்ட்ரிபியூட்டராக இருந்திருக்கணும். ஏதோ ஒன்று ட்ரக் மேனுஃபேக்சரிங் பண்ணால் கூட அங்கேருந்து வெளியில் போகணும்ல டிஸ்ட்ரிபியூஷன். இப்போ அதோடைய பெரிய நெட்வொர்க்கும் இங்கே தான் இருக்குங்கிறது இப்போ தெரியுது. இப்போ நமக்கு என்னென்னா, இவங்க இவ்வளவு நாள் அதானி, குஜராத் போர்ட் இப்படின்னு சொல்லிட்டு இருந்தவர், இப்போ தொழில்துறை அமைச்சர் அவருடைய தொகுதி தானே மன்னார்குடி. இப்போ இதுக்கு அவர் என்ன பதில் சொல்லுவார்? இதுக்கு சம்பந்தமாக விளக்கம் சொல்லுங்கன்னா, வெள்ளை அறிக்கை கேட்டவுடனே ஒயிட் டெமிசிட்டை தூக்கி காட்டினாரு. எடப்பாடிக்கு இதுதான் புரியும் அப்படின்னு ஒரு முன்னாள் முதல்வரை வந்து கேவலமாக பேசினாரு. இப்போ நீங்கள் போய் நாளைக்கு கேட்குறாங்கன்னு என்னங்க உங்கள் தொகுதியிலேயே ட்ரக்கு பெரிய அளவு மேனுஃபேக்சரிங் நடந்துட்டு இருக்க அப்படின்னா, அதை கிண்டலாக வேற இன்னொருத்தவங்கள்ட்ட கேட்டால் சொல்லுங்க, ஏற்கனவே நாங்கள் தான் ப்ரிவரிஸே நாங்கள் வச்சுருக்கோம் கிங் கெமிக்கல். அந்த இடத்துல கிங் கெமிக்கல்ஸ்க்கு ஊர்லேயே பெரிய போராட்டம் நடந்தது. அந்த போராடிய கம்யூனிஸ்டுகளை நாங்கள் எப்படி அடக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அவர் சொல்லுவாரா சொல்ல மாட்டாரான்னு தெரில. நாங்கள் ப்ரிவரிஸ் லெவலுக்கு வந்துட்டோம், அங்கே வேற யாரோ சிறு குறு தொழில் ஏதோ பண்ணுறான் போல இருக்கு, அதுவும் கேரளாலேருந்து பண்ணுறான் போல இருக்கு அப்படின்னு கூட அவர் கேட்டால் சொல்லுவார். ஆனால் தமிழகம் ஒரு போதை தலைநகராக மாறி வருகிறது அப்படிங்கிறது தான் இந்த செய்தி.